கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கான இரட்சிப்பின் சத்தம் சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு நான் அருள் செய்வேன். பல நாட்களாக நீங்கள் உங்கள் இருதயத்தில் ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்து கொண்டிருந்திருக்கலாம். அதற்கு இதுவரைக்கும் பதில் வராத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு முன்பாக காணப்படலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருள் செய்வார். என்ன காரியத்தை குறித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியம் நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் தொழிலில் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் எப்பொழுதும் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் அப்படியே அருள் செய்து கொண்டே இருப்பார். நீங்கள் முறுமுறுத்தீங்க அப்படின்னா உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை ஆண்டவர் தரமாட்டார். இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிற பொழுது, அவர்களுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட்ட பொழுது மனமகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் தேவைகள் சந்திக்கப்படாத ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது முறுமுறுத்தாங்க. பாருங்க, அவங்க முறுமுறுத்ததுனால அவங்க மேலே ஆண்டவர் கோபப்பட்டார். சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்பட்டார். ஏன் அப்படின்னா, ஆண்டவருடைய விருப்பம் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். அதனால தான் வேத வசனம் சொல்லுகிறது, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள். நாம் சந்தோஷமாய் இருக்கிற பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணி கொண்டே இருப்பார். இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் நிறைவேறாமல் இருப்பதற்கு காரணம் முறுமுறுப்பு, கவலை. இந்த கவலை, இந்த வேதனை, இவைகளெல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு அற்புதம் வருகிறதை, ஆண்டவரிடத்திலிருந்து நன்மை வருகிறதை தடை செய்துவிடும். அதைத்தான் வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். நீங்கள் ஜெபம் பண்ண எல்லாவற்றிற்கும் பதில் கிடைக்க வேண்டும் என்றால் எப்பொழுது நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருங்க. முறுமுறுக்காதுங்க, அவிசுவாசமாக பேசாதுங்க. என் ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார். என் ஆண்டவரிடத்தில் நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், ஜெபம் பண்ணின காரியத்தை என் ஆண்டவர் எனக்கு அப்படியே நிறைவேற்றி தருவார் என்று விசுவாசமாக பேசுங்க, சந்தோஷமாக இருங்க. ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தருவார். அன்னால் தேவ சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணாங்க. எல்லாரும் நிந்தனையான வார்த்தையெல்லாம் பேசினாங்க, மலடின்னு பேசினாங்க. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணின பிற்பாடு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவள் இருதயத்தில் அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாள். எல்லா காரியங்களையும் ஆண்டவரிடத்தில் சொல்லின பிற்பாடு அன்னாள் துக்கமுகமாக இருக்கல, மனமகிழ்ச்சியாக இருந்தாங்க. பாருங்க, ஆண்டவர் அவர்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை உடனே நிறைவேற்றினார். இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருங்க. எப்பவும் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. என் ஆண்டவர் எனக்கு செய்வார், எனக்கு தருவார் என்கிற அந்த விசுவாசத்தில் நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அப்படின்னா ஆண்டவர் உங்களுடைய மகிழ்ச்சியை பார்த்து உங்களுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் அவர்
நிறைவேற்றி தந்து கொண்டே இருப்பார். ஆகையினால மனமகிழ்ச்சியாக இருப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கவலைப்படுகிறதுனால சரீரத்தில் ஒன்றையும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஆண்டவர் அதான் சொல்கிறார், ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க? மனமகிழ்ச்சியாக இருங்க, நான் உங்கள் கூட இருக்கிறேன்னு கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துகிறார், உங்களை பலப்படுத்துகிறார். நிறைய பேர் இன்னைக்கு சின்ன சின்ன காரியத்திற்கெல்லாம் சோர்ந்து போயிடுறீங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருங்க, உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நான் உங்களுக்கு அருள் செய்வேன். என்ன காரியம்லாம் நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்களோ அத்தனை காரியத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நம்ம ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக நன்றி. இந்த நாளிலும் கூட என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தின் வேண்டுதல்களையும் நீங்க நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. அதற்கு நாங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்க கிருபை தாங்க. எந்த விதத்திலும் நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, முறுமுறுக்காதபடிக்கு, துக்கமுகமாய் இருக்காதபடிக்கு இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி, ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பிறாங்க. எல்லாருடைய இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்து ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. நன்றி, துதி, கன, மகிமெல்லாம் நமக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.